ஓம் ஆதிமா சிவசக்தி போற்றி. ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம்ங்க. உங்கள் அனைவரையும் இந்த 217வது பதிவு சிவகீதை, ராமருக்கு சிவன் உபதேசித்த அதிரகசியங்கள் என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்வடைகிறேன். நான் சித்தர் கீதா, மதுரையில் இருக்கிறேன். நான் 17 ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் உயரக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன். செய்வது அனைத்தும் அம்மன் தான். சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான். நான் அவர்களின் கருவியாவேன். எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறுவீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன. இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம். தற்சமயம் வழக்கில் உள்ள 24,000 ஸ்லோகங்கள் அடங்கிய வால்மீகி முனிவர் அருளிய இராமாயண காவியமானது முழுமையானது அன்று. சதகோடி இராமாயணத்தில் ஒரு சிறு பகுதியே ஆகும். குழந்தைகளுக்காக ஒரு அளவோடு சொல்லப்பட்ட பகுதியே ஆகும். ஒரு முறை சூதமா முனிவர் தன் சீடர்களுக்கு 7 கடலை ஒரு கையில் குடித்த மகான் அகஸ்தியர் ராமருக்கு உபதேசித்த விவரத்தை நான் தங்களுக்கு கூற உள்ளேன். தண்டகாரண்யத்தில் இது நடந்தது என்று கூறவும் வியப்புற்ற சீடர்கள், இராமாயணத்தில் இவ்வாறு இல்லையே என்றனர். அதற்கு சூதமா முனிவர் அளித்த பதிலே முன்னுரையாக நான் கூறியது. அடுத்து அவர் உரைத்த சிவகீதையானது முருகப்பெருமானால் சிவன் ராமருக்கு கூறியதாக வியாசருக்கு அருளப்பட்டது. அதை வியாசர் சூதமா முனிவருக்கு இதில் கூறப்பட்டவை அதிரகசியமாக ராமருக்கு உபதேசிக்கப்பட்டவை என்று கூறி விளக்கினார். பத்ம புராணத்தில் இந்த கீதை உள்ளது. 16 அத்தியாயங்கள் கொண்ட இந்த கீதையில் சிவனே தான் யார் என்ற அதிரகசியமான ஒன்றை கூறும் விவரங்கள் கொண்ட முதல் 6 அத்தியாயங்களின் சாராம்சத்தை மட்டும் நேரம் கருதி இப்போது பார்ப்போம். ஏனையவை சிவகீதை 2, 3 என 2 பாகங்களாக கூடிய விரைவில் வெளிவரும். தண்டகாரண்யத்தில் சீதையை ராவணன் தன் புஷ்பக விமானத்தில் அபகரித்து இலங்கைக்கு சென்ற பின் ராமர் தான் விஷ்ணு பகவானின் அவதார புருஷர் என்பதை மறந்து மூர்ச்சை அடைந்தார். பிரிவாற்றாமையினால் அழுது அரற்றினார். மரங்களிடம் சென்று, நீங்கள் சீதையை பார்த்தீர்களா என்று கண்ணீர் மல்க கேட்டார். பிரிவை தாங்க முடியாமல் உயிர் துறக்கவும் எண்ணினார். அப்போது அவரை முதலில் சுய நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அடுத்து வழக்கமான நிதானமான சிந்திக்கும் திறனுக்கு மாற்ற வேண்டும். இறைவன் சிவனிடமிருந்து ராவணனையும் அவன் பலம் பொருந்திய சேனைகளையும் நிர்மூலமாக்க வல்ல பாசுபதாஸ்திரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற மாபெரும் காரியங்கள் இருந்தன. இவற்றை செயலாற்ற சர்வ வல்லமை மிக்க மாமுனிவர், நவகோடி சித்தர்களின் தலைவர் மகான் அகத்தியராலேயே முடியும். அவர் வந்து முதலில் ராமரின் காயப்பட்ட மனதுக்கு சிகிச்சை அளித்தார். சீதை என்ற பெயர் கொண்ட அழகிய பெண்ணானவள் உடல் அன்று, ஆத்மாவே. உடல் மேல் கொண்ட மோகத்தை மறப்பாயாக. அதிபலம் பொருந்திய ராவணனை வெல்லக்கூடிய உபாயத்தை அறிவாயாக என்று கூற, நிதான நிலைக்கு வந்த ராமர் அகத்தியரை வணங்கி செய்ய வேண்டுமென குறித்து தெரிவிக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்ள, மகான் அகத்தியர் எவ்வாறு விரஜா தீட்சையை மேற்கொண்டு சிவபெருமானை உபாசித்து பாசுபதாஸ்திரத்தை பெற வேண்டும் என்ற விவரங்கள் கூறி, வெற்றி உனதே என்று ஆசீர்வதித்து சென்றார். அவர் கூறிய இந்த பாசுபத விரத அனுஷ்டானத்தின்படி அகத்தியரால் உச்சரிக்கப்பட்ட சிவ சகஸ்ரநாமத்தை ராமர் இரவும் பகலும் இடைவிடாது ஜபிக்கலானார். விபூதியை உடல் முழுவதும் பூசிக்கொண்ட ராமர் கோதாவரி கரையில் ருத்ராட்சங்களை அணிந்து புனித கௌதமி தீர்த்தத்தால் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து
வனத்திலுள்ள மலர்களால் அர்ச்சித்து வனத்திலுள்ள கனிகளை கொண்டு பூஜை செய்தார். 1 மாதம் பழங்களை சாப்பிட்டும் 1 மாதம் இலைகளை சாப்பிட்டும் 1 மாதம் தண்ணீரை மட்டும் பருகியும் 1 மாதம் காற்றை மட்டுமே சுவாசித்தும் இருந்தார். 4 மாதங்கள் ஆனதும் ஒரு பெரிய சத்தம் புஷ்கரணி அருகில் ஏற்பட்டது. ராமருக்கு எதிரே ஒரு பேரொளி தென்பட்டது. அந்த ஒளியில் கலங்கிய ராமர் திக்கு திசைகளை அறியாதவராக பிரமித்தார். இது அரக்கர்களின் மாயையோ என்றெண்ணி திவ்யாஸ்திரங்களால் மந்திரிக்கப்பட்ட கூர்மையான பானங்களை எய்தார். அனைத்து அஸ்திரங்களும் சமுத்திரத்தில் விழுந்த மலைத்துளி போல் பயனற்று ஒடுங்க வில் அம்பரா துணிகளும் கீழே நழுவ அது கண்ட லக்ஷ்மணர் மூர்ச்சித்து விழுந்தார். ராமரோ சிவ சகசிரநாமத்தை உச்சரித்த வண்ணம் பூமியில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். அடுத்து ராமர் சொல்லொணாத அலங்காரங்களோடு கூடிய ரிஷபத்தில் கோடி சூரிய ஒளியை போன்ற தேஜஸோடும் கோடி சந்திரர்களின் குளிர்ச்சியோடும் முக்கண்ணரான 10 கைகளில் திவ்ய ஆயுதங்களை கொண்ட நாகத்தை பூணுலாக அணிந்து சந்திரனை பிறையாகச் சூடிய இளமை மாறாத புருஷர்களில் சிறந்தவரான மகாதேவர் சிவனை கண்டார். அருகில் சச்சிதானந்த உருவான அழகின் சாராம்சமான லோகமாதா அம்பிகை அமர்ந்திருக்க மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் இலக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி அன்னையருடன் போற்றி துதிக்க முருகப்பெருமான் விநாயகரோடு சாமகானம் மீட்டும் எண்ணற்ற கிண்ணறர்கள், நாகர்கள், இந்திரன் முதலான தேவர்கள், பயங்கர உருவம் கொண்ட மகாகாலர், சண்டேஸ்வரர், காட்டுத்தீ போல் ஜொலிக்கும் காலாக்னி ருத்ரர் மற்றும் விகார முகங்கள் கொண்ட கோடிக்கணக்கான சிவகணங்களை பார்த்தார். நாரதர் வீணை இசைக்க, அப்சரஸ்கள் நடனமாட, அங்கே தோன்றிய ஒரு பெரிய தங்க ரதத்தில் அமர்ந்த சிவபெருமான் ராமரை வாஞ்சையுடன் அழைத்து அணைத்து தன் மடியில் அமர்த்தி பாசுபதாஸ்திரத்தை வழங்கினார். பின்னர், அரசே, இந்த அஸ்திரம் தீட்சண்யமாகவும் பயங்கரமானதாகவும் பிரளய காலங்களில் நான் உலகை அழிக்க உதவுவதாகவும் உள்ளது. உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் ஒழிய இதை பிரயோகிக்க கூடாது. இதை தடுக்கக்கூடியது ஏதும் இல்லை என்பதால் உலகை நொடியில் அழித்துவிடும் என்றார். பின் தேவர்கள் அளித்த அனைத்து அஸ்திரங்களும் அருளப்பெற்ற ராமர் சிவபெருமானை வணங்கி எழுந்து கூப்பிய கரங்களுடன் பணிவோடும் பக்தியோடும் நமஸ்கரித்தார். அவர் எல்லாம் அல்ல சிவபெருமானை உருவமாக கண்டதால் மனதில் சிறு குழப்பம் கொண்டார். இவரா சர்வ வல்லமை மிக்க தேவர் என்று. அது குறித்து அறிந்த சிவபெருமான், ராமா, நீ மட்டுமல்ல, முன்னொரு காலம் தேவர்களே என்னை பார்த்து தாங்கள் யார் என்று கேட்டார்கள். அவர்களிடம் நான், தேவர்களே, நானே பூர்வ புருஷன், நானே சிருஷ்டிக்கு முன் இருந்தேன், இப்போது இருக்கவும் செய்கிறேன், இனியும் இருப்பேன், இந்த உலகத்தில் என்னிலும் வேறானவன் யாரும் இல்லை என்று கூறினேன். நித்தியமானவன் நானே, அனித்தியமானவனும் நானே, என்றும் அழியாத பரம்பொருள் நான். உலகத்திலுள்ள மனித உயிர்கள் அழியக்கூடியவை. அவற்றினுள் என்றும் அழியாத ஆன்மா இருக்கிறது. அது என்னை உணர்ந்தால் தானும் சிவாம்சம் என்பதை புரிந்து கொள்ளும். நிகழ்கின்றதும் இனி நிகழப்போவதும் அனைத்து சராசரங்களும் நானே. பிரணவத்தின் முதலும் நடுவும் முடிவும் நானே. பூர்புவஸ்வக என்ற வியாக்கிருதிகளும் நானே என்றார். மேலும் சிவபெருமான் தனக்குள்ள திருநாமங்களின் விளக்கங்களை கூறுகிறார். கர்ப்பவாசம், பிறப்பு, முதுமை, மரணம் என்னும் பயக்கடலினின்று பக்தனை கரையேறச் செய்வதால் நான் தாரன் எனப்படுகிறேன். யாதொரு காரணத்தால் பிரம்மதேவரும் ஹரியும் என் முடி அடியை காண இயலவில்லையோ அதனால் நான் அனந்தன் எனப்படுகிறேன். யாது காரணத்தால் பெரிய இருட்டில் மூழ்கியிருக்கிற பக்தர்களுக்கு நிகரற்ற உருவத்தை மின்னல் போல் பிரகாசிக்க செய்கின்றேனோ அதனால் நான் வைத்தியுதன் எனப்படுகிறேன் என்றார். பெரிய இருட்டு என்பது அஞ்ஞானம் ஆகும். மாயையில் சிக்கிய பக்தர்களை கடைத்தேற்ற பகவான் மின்னல் போல் ஒளிர்ந்து காட்சி அருளுவார். ஹரியும் அவரே,
ஹரனும் அவரே. நாரதர் ஏழை பெண்ணின் மகனாக சிறுவனாக முற்பிறவியில் இருக்கையில் தாய் பாம்பு கடித்து இறக்க பந்தபாசங்களிலிருந்து விடுபட்ட சிறுவனின் மனம் இறைவனை மட்டுமே நாடியது. அப்போது ஹரியின் மின்னல் தரிசனம் கிடைக்கப்பெற சிறுவன் தியானத்தில் ஆழ்ந்து மீண்டும் அதை காண ஏங்கினான். அவ்வாறே இறக்க கல்பம் முடிந்து பிரம்மபுத்திரராக நாரதராக பிறக்கும் மகாபாக்கியம் கிடைக்க பெற்றார். மேலும் இறைவன் ஏகன் என்று தான் அழைக்கப்படுவதற்கான காரணத்தை கூறுகிறார். யாதொரு காரணத்தால் ஒருவனாகவே உலகை சிருஷ்டிக்க எண்ணுகிறேனோ, சிருஷ்டிக்கவும் செய்கிறேனோ, சம்ஹரிக்கின்றேனோ, என்னிடம் அடக்கிக் கொள்கின்றேனோ, அந்த காரணத்தால் ஈஸ்வரனாகிய நான் ஏகன் எனப்படுகிறேன். ஏகன் என்றால் ஒருவன், ஒற்றையானவன் என்று அர்த்தம். மேலும் நாம விளக்கங்கள் பல கூறிய சிவனார் யாருக்கு தன் ஆசை கிட்டும், யாருக்கு கிட்டாது என்று கூறுகிறார். உண்பதிலும் அருந்துவதிலும் ஆசை கொண்டு ஐம்புலன்களின் வசப்பட்டு அதன் வேறான ஆசை வசம் அகப்பட்டவர்கள் என்னை அணுக இயலாது. யார் புத்தியால் தெளிவுற்று என்னிடம் மட்டுமே மனதை நிறுத்தி பூஜித்து தியானிக்கிறார்களோ அவர்களுக்கே நான் வசப்படுவேன். அணுவை காட்டிலும் சூட்சுமமானவன் நானே. அவ்வாறே எல்லையற்ற பரந்து விரிந்தவனும் நானே. நானே ஈஸ்வரன், பொன்னிறமானவன். நானே சிவரூபமாகவும் உனக்கு தென்படுகிறேன். நான் கை கால்கள் அற்றவன், ஆனால் சிந்தை கெட்டாத சக்தி உடையவன். கண்கள் அற்றவன், ஆனால் பார்க்கிறேன். காதுகள் அற்றவன், ஆனால் கேட்கிறேன். நான் தனித்த சொரூபன், ஆனால் அனைத்து பொருள்களையும் அறிகிறேன். ஆனால் என்னை அறிவோன் எவரும் இலர். நான் எப்போதும் சித்ஸ்வரூபமானவன். சகல வேதங்களிலும் அறியப்படுபவன் நானே. எனக்கு புண்ணிய பாபங்கள் இல்லை, அழிவும் இல்லை. பிறவி, தேகம், இந்திரிய புக்திகளும் இல்லை. எனக்கு பூமி, நெருப்பு, தண்ணீர், வாயு, ஆகாயம் இவைகள் இல்லை. மலமாயை அற்றவன், யாருமற்ற ஒருவன். நான் காரிய காரணம் அற்றவன், அனைத்துக்கும் சாட்சியாக இருப்பவன் என்பதை அறிந்தவன் மட்டுமே சுத்தமான என் பரமாத்ம ரூபத்தை காணும் பாக்கியம் அடைகிறான். மன்னவா, ராமா, உலகங்களில் எவன் இவ்விதம் உள்ளபடி என்னை அறிகிறானோ அவனே கைவல்யத்தை, அதாவது முக்தியை அடைகிறான். மற்றவர்கள் அடைவதில்லை என்று விளக்கம் அளித்தார். இந்த அதிரகசிய உண்மைகள் ராமருக்கு மட்டுமல்ல, சேர வேண்டியவர்களுக்கு மட்டுமே போய் சேரும். தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு இறைவனுக்கு ஆனது. அவர் இட்ட பணியை நிறைவேற்றும் பொறுப்பு எனக்கானது. அதை நிறைவேற்றிய மகிழ்வுடன் இப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் 0452420859 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம். கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம். இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். வணக்கம்.